Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்திய முழுக்க பேசிட்டு இருக்க மோனாலிசாவை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த மோனாலிசா வந்து பாத்தீங்கன்னா யாரு, எங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இவங்க ஒரே நைட்ல ஒபாமா மாதிரி ஆன மாதிரி ஓவர் நைட்ல ஒபாமா ஆனாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பேசும் பொருளா ஒரே நைட்ல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 15 மில்லியன் வியூஸ் வந்து இவங்க ஒரே நாள்ல ஒரே நைட்ல போயிருக்கு. வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சரி, யார் இவங்க எல்லாமே நம்ம முழுமையா பார்க்கலாம். நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இவங்க யாரும் இல்லைங்க, மோனாலிசா அப்படின்றவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகா கும்ப மேளா சொன்ன இல்லைங்களா, அந்த மகா கும்ப மேளால இந்த உத்ராட்ச மாலை எல்லாம் வித்து பொழைக்கிறதுக்காக வந்தவங்க தான் இவங்க. வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்துல ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்துல இருந்து நம்ம பிரயாக்ராஜ் சொன்னோம் இல்லைங்களா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமம் 3 நதிகளும் வந்து ஒன்னா கூடுற இடம். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து முக்தி அடையறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோலுமே நான் அதுதான் சொல்லியிருந்தேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முக்தி அடையறதுக்காக கடவுளை தேடி அங்க போயிருக்காங்க. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோனாலிசா கிட்ட செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே பாதி பேர் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதனால அந்த பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டங்கள் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நீங்க பாருங்க, அவங்க ஆக்சுவலா வந்து கூடாரத்துல வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு 8 பேர் 9 பேர் திடீர்னு போயிட்டு அந்த பொண்ணு அந்த கூடாரம் முன்னாடி போயிட்டு வா செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க வீட்டு பெண்களை திடீர்னு இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கூப்பிடும் போது உங்களுக்கு மன கஷ்டம் எப்படி இருக்கும்? அதை எப்படி பேஸ் பண்றது? ஏன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது எதையுமே விரும்பாத ஒரு பொண்ணு. இப்ப சோசியல் மீடியானா என்ன எதுவுமே தெரியாம ஒரு அந்த பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்திருக்காங்க. மோனாலிசா வந்து பாத்தீங்கன்னா 17 வயசுதான் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோனி போஸ்லே அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. இங்க பாருங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உத்ராட்ச மாலைகளை கடன் வாங்கி அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு கடன் வாங்கி மாலைகளை உத்ராட்ச மாலைகளை சரி ஓகே நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் பெஸ்டிவல் வருது. எல்லாரும் இப்ப பொம்மை விற்கிறது, டாய்ஸ் வைக்கிறது, வளையல் விற்கிறது, எல்லா திருவிழாக்களும் வழக்கமா போற ஒரு விஷயம் தான் எல்லாருமே வந்து. அந்த மாதிரிதான் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தினரும் வந்து சரி இங்க ஒரு பெரிய பிக் பெஸ்டிவல் நடக்குது. ஏன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது. அது மட்டும் இல்லாம 40 கோடி மக்கள் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து நம்ம அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான முன்னெச்சரிக்கை கூடாரம் அமைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து மின் வசதி, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்டு, டாக்டர்ஸ் வசதி, அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே அங்க அமைச்சு வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம போன வீடியோலயே அதை பத்தி பேசியிருந்தோம். தெரியாதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. அந்த மாதிரி எல்லா வசதிகளும் செய்து வச்சிருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே நடக்காத எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அத பார்த்து பாதுகாக்கிற திறமை வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு காட்டுற ஒரு வீரம் அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு வந்து அந்த மாதிரி அவ்வளவு பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கும் போது இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சரி இவ்வளவு பெரிய திருவிழா நடக்குது, நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொருட்களை வித்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையோட வந்த மக்கள் தான் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தினரும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அண்ணன் இந்த மோனாலிசா போஸ்லே வந்திருக்காங்க. 3 பேருமே வந்து கொஞ்சம் கடன் வாங்கி மாலைகளை வாங்கிட்டு வந்து சரி இங்க விக்கலாம்னு சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி அந்த பொண்ணு வந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அந்த பொண்ணினுடைய மோனாலிசா போஸ்லே அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு மட்டும் இல்லைங்க, ஆனா உண்மையாவே அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகாதான் இருக்காங்க. மயக்கும் அந்த கண்களும் கள்ளங்கபடமற்ற அந்த சிரிப்பும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகாவே இருந்தது. அதனாலதான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல 15 மில்லியன் வியூஸ் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாருங்க, நார்மலா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வீடியோ எடுத்து போட்டதுதான். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து தெரியவே தெரியாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேமஸ் ஆகிருக்கு. இந்தியா ஃபுல்லா யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நடிகை எல்லாம் வந்து நயன்தாரா மேடம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம ஒரு செல்ஃபி எடுக்க போகணும்னு வைங்களேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க போங்க ஏன் அப்படின்னு இப்பதான் புரியுது. அந்த பொண்ணினுடைய வருத்தங்களை பார்க்கும் போதுதான்
ஏன்னா அவங்கள ஏதாவது செய்திருவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் தான். அந்த மாதிரிதான் இந்த பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல தூங்கிட்டு இருக்கும் போது கூடாரத்துல வா செல்ஃபி எடுக்கலாம், நீங்க நிறைய ஷார்ட்ஸ்ல எல்லாம் கூட பாத்திருப்பீங்க, வலுக்கட்டாயமா முடிய புடிச்சு எங்க கை போடுறது, எங்க அப்படியே செல்ஃபி எடுக்கிறன்ற சாக்குல எல்லாமே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு ஃப்ரீடமே போயிடுச்சு. நார்மலா அந்த பொண்ணு தூங்கி எழுந்துட்டு அந்த மணிகள் எல்லாம் விற்கிறதுக்காக வர அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறேன் வாங்க, எனக்கு ஒரு செல்ஃபி அப்படின்னு சொல்லிட்டு லைக்குக்காக எல்லாருமே வந்து செல்ஃபி எடுக்கிறேன். இந்த பொண்ணுக்கு என்னடா என்ன மட்டுமே செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா. ஒரு நார்மலா ஒரு பர்சன் இருந்தோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம எல்லாருமே செல்ஃபி எடுக்கிறேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருக்கலாம். இல்லங்க, அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு நிறைய பேருக்கு வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்காக அவங்களும் ஓகே எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க. ஆனா இதுவே வந்து நிறைய பேரு அந்த பொண்ணு முடிய புடிச்சு இழுக்கிறது வந்து செல்ஃபி எடு, அந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம மறைமுகமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நார்மலா அந்த ஒரு பொண்ணு நீங்க நிறைய பாத்திருப்பீங்க, ஆக்சுவலா அந்த ஷோட்டர் போட்டு முகமே க்ளோஸ் பண்ணி அந்த பொண்ணு என்னவோ தப்பு குத்தம் செஞ்ச மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த பொண்ணு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வயிற்று பொழப்புக்காக வந்தாங்க, மணி எல்லாம் வித்து நம்ம ஒரு காசாக்கி அந்த காசை எடுத்துன்னு போய் கடன் கட்டிட்டு மீதி காசுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு. ஆனா இங்க இருக்கிற அந்த மக்கள் வந்து மணி கூட வாங்காம அந்த பொண்ணு கிட்ட செல்ஃபி எடுக்கிறது மட்டுமே இதுவாக வச்சுட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி முழுக்கமே இந்த பொண்ணை பாதுகாக்கிறதே வேலையா போயிடுச்சு. அப்ப மணியெல்லாம் எப்படி விற்க முடியும் யோசித்து பாருங்க. அப்படி இருக்கிற அந்த சுச்சுவேஷன்ல நைட்டு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சரி நீ மணியெல்லாம் விற்காத, நீ ஊருக்கே போயிடு அப்படின்ற அளவுக்கு கொண்டே வந்துட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போனாலும் எல்லாம் அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயுமே ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்காங்க. எப்படி கொண்டு போறதுன்னே தெரியல அவங்க அண்ணாக்கு, அவங்க தாத்தாக்கு, அவங்க அப்பாக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது தட்டு கேட்க வந்தாவே இப்போ யாருன்னே தெரியாது, போட்டோ எடுத்துக்கலாம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது ஒரு அண்ணனா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? இப்போ உங்க தங்கச்சியே நார்மலா யாரோ வந்து வீடியோ எடுக்கிறேன் போட்டோ எடுங்க ஒரு செல்ஃபி கொடுங்க அப்படின்னும் போது அது மாதிரிதான் அவங்க அண்ணனும் வந்து கோவமா நீ யாரா என் தங்கச்சிய போட்டோ எடுக்க வீடியோ எடுக்க அப்படின்னு கேட்ட அவங்க அண்ணனையே போட்டு நல்லா அடிச்சிருக்காங்க. சரி இதுக்கு மேல இவங்க வந்து இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஊருக்கே போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க டிராவல்ல அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பட வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த பாலிவுட்ல வந்து பாத்தீங்கன்னா பட வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த பட வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அத கூட பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உடனே வந்து இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தா இப்படிதான் பேசுவீங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாரையா கேட்டாங்க உங்களை ஏதாவது வாய்ப்பு கொடுன்னு அந்த பொண்ணு கேட்டுச்சா? இல்லையே. நீங்க பாட்டுக்கு ஒரே நாள்ல ஃபேமஸ் ஆயிட்டு நீங்க பாட்டுக்கு அந்த பொண்ணு உண்மையாவே பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த சோசியல் மீடியா எல்லாமே பார்க்கும்போது அந்த கள்ளங்கபடம் மற்ற அந்த சிரிப்பும் பேச்சும் அந்த கண்ணும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனசை மயக்குதுதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு பெண்ணுக்கான சுதந்திரம் கூட கிடையாது அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா. நார்மலா எல்லாரும் வாழ்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் ரொம்ப ஓரளவுக்கு தான் ஃபேமஸ், அதுக்கு மேல ஃபேமஸ் ஆன உடனே சுதந்திரம் வாழ்ற அந்த சுதந்திரம் கூட போயிடும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரிதான் இப்ப அந்த பொண்ணுக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.